யமுனை காவேரி எல்லா தண்ணியும் பரிசுத்தமா வந்து விழுந்தாலும் அது அந்த குணத்தெல்லாம் மாத்திட்டு கடலோட வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி, கடலோட நீர் தன்மைக்கு ஏற்ற மாதிரி வர எல்லாத்தையும் மாற்றிடும். அதே போல தன்னை நம்பி வரக்கூடிய எல்லாரையும் மாற்றக்கூடிய கடல் மாதிரி சிலர் கொடுப்பாங்க. அந்த ஒரு சிலர்ல நம்மளுடைய குருநாதன். இதுல கடலுக்குன்னு ஒரு பெருமை உண்டு. மற்ற எல்லாமே மேடான நிலத்துல இருக்கும். குளமா இருந்தாலும், ஏரியா இருந்தாலும், ஆறா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் மேல இருந்து உற்பத்தி ஆகி கீழே வரும். ஆனா எப்பவுமே கீழே இருக்கக்கூடியது எதுனா அந்த கடல். ஏன் அது மட்டும் கீழே இருக்குது? தன்னை உணர்ந்ததுனால தன்னை எப்பவுமே தாழ்த்தி வச்சுக்கிற கடல். அது ஒரு தன்னை மறந்து தான் யாருடைய நிதானத்தை இருந்து பொங்குனா என்ன ஆகும்? பிரளயம் தான் உருவாகும். அப்ப தன்னை உணர்ந்து கடல் எல்லாத்தையும் அடக்கி கீழே போய் கிடக்குது. தன்னை உணர்ந்தவங்களும் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம தன்னை அடக்கி நான் ஒண்ணுமே இல்லப்பாங்க. அதைதான் வாழ்நாள் ஃபுல்லா நம்மளோட குருநாதர் நான் ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாம் அவன்தான். தன்னை உணர்ந்தோடு தன்னை மறைப்பார், தன்னை உணராதோ தன்னை காட்டுவார். அப்போ தன்னை அறியக்கூடிய வழியை தேடி இங்க வந்திருக்கிற நாம எல்லாரும் முதல்ல செய்ய வேண்டிய வேலை தான் என்ற அந்த ஆணவத்தை தூக்கி போட்டு. தூக்கி போட முடியல சாமி, அதுக்கான வழி தெரியல அப்படின்னா கூட, தூக்கி போட முடியல நான் தெரியலாம் கூட, அதை தலைக்கு கொண்டு போறாம உங்க காலுக்கு செருப்பா வச்சுக்கணும். அப்ப அது எதுக்கும் உயிர் வராம உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். நான் என்ற ஒரு உணர்வு, நான் என்ற ஒரு எண்ணம் இல்லைன்னா ஆன்மீகமும் இல்லை, சராசரி குடும்ப வாழ்க்கை யாராலும் பண்ண முடியாது. நான் என்ற ஒண்ணு மட்டும்தான் எல்லாரும் உந்தி தள்ளிக்கின்னு இங்க வர வச்சிருக்குது. நிறைய பேரை, கோடிக்கணக்கான பேரை இங்க வராம பார்த்துக்கிறதும் அதே நான் தான். ரெண்டுத்துக்கும் காரணமான பொருள் ஒரே பொருள், அந்த ஒரு பொருள் நான் தான். நான் யாருன்னு தேடக்கூடிய உணர்வு உண்டு பண்றதும் அந்த பொருள் தான். விட வேண்டிய அடி விழுந்தால் தேட வேண்டியதை தேடி அந்த உயிர் பயணம் பண்ணும். அடி விழல, அனுபவம் இல்லை, அறிவும் வரல, அது எப்போவாது உருவ தேடுமா? தேவாத. அது வாழ்ந்த வாழ்க்கையே உயர்ந்த வாழ்க்கைன்னு சொல்லி தன்னையே நம்ப வச்சுக்கினேன், தன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அதை நம்ப வச்சுக்கினேன், எல்லாத்தையும் கேட்கும். சரிங்களா? குருவோட ஞானம் எப்படிப்பட்டது, இல்ல ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, கடவுள் ஒரு காட்டுக்கு போறாரு. ஒரு காட்டுக்கு போய், எப்பா இன்னைக்கு என்ன நம்பி யாரெல்லாம் வரீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் ஞானத்தை கொடுக்க போறேன். இன்னைக்கு என்னை தேடி நான் சொன்னதை கேட்டுட்டு என்னை தேடி வந்த எல்லாருக்கும் கண்டிப்பா ஞானத்தை அடைஞ்சிருங்க. யாருக்கெல்லாம் விருப்பம் போதோ அவங்களாம் வாங்க. யாருக்கு போறது? கடவுள் கூப்பிடுறாரு. அந்த காடுனா எவ்வளவு மிருகம் இருக்கணும், ஆனா யாரும் போல. கடவுள் சலிப்பாய் உட்கார்ந்து இருக்காரு. என்னப்பா நம்ம கூப்பிடுறோம், யார் கூட வரலையா? அப்ப என்ன பண்ண, ஒரு 5 பேர் வராங்க. யார் அந்த 5 பேரு? ஒரு பறவை வருது, கடவுள் கூப்பிடுறாரு, நம்ம போவோம் வந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு பொழுது ஒரு பறவை வருது, ஞானத்தை அடையலாம், கடவுள் கொடுக்காம இருப்பாரா? அவர் கொடுக்குற சொல்லிட்டாரு, அப்ப நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பரிபூர்ண நம்பிக்கையோட ஒரு பறவை வருது. அதை தாண்டிய ஒரு காட்டுல இருந்து யானை வருது, அதுக்கப்புறம் ஒரு சிங்கம் வருது, அதுக்கப்புறம் ஒரு பூனை வருது, அதுக்கப்புறம் ஒரு கோழி வருது. இந்த 5 பொருள் ஜீவன் மட்டும்தான் இறைவன் சொன்ன பேச்சை கேட்டுட்டு அவரே கல்லிலே வந்து நிக்குது. இறைவன் என்ன பண்றாரு? எல்லாரையும் வரிசையா உட்கார வச்சுட்டு எல்லாருக்கும் ஒரே ஞானத்தை கொடுக்குறாரு. மாத்தி மாத்திலாம் கொடுக்கல. கோழிக்கு ஒரு மாதிரியாகவும், பூனைக்கு ஒரு மாதிரியாகவும், சிங்கத்துக்கு ஒரு மாதிரியாகவும், யானைக்கு ஒரு மாதிரியாகவும், பறவைக்கு ஒரு மாதிரியும் கொடுக்காம எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஞானத்தை கொடுக்குறாரு. இப்ப அந்த ஞானத்தை இவங்க அடைஞ்சிட்டாங்க, இவங்க 5 பேரும் அடைஞ்சிட்டாங்க. இப்ப இவங்க எல்லாரும் ஊருக்குள்ள வராங்க. அவங்க ஊருக்குள்ள, நம்ம ஊருக்குள்ள இல்ல, அவங்க ஊருக்குள்ள திரும்ப வராங்க. இறைவன்கிட்ட நேரடியா ஞானத்தை வாங்கிட்டு இப்ப வந்து நிக்கிறாங்க. இப்ப இந்த ஞானத்தை எப்படி மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க? இறைவன்கிட்ட அடைஞ்ச ஞானத்தை எப்படி சொல்லுவாங்க?
அவங்க கூடத்துல சொல்ல பறவை என்ன பண்ணா, அது ஞானத்தை பறவை ஆகாயத்துல இருந்து பார்க்குது. அது பார்த்த காட்சி வேற, அது வாங்கின தன்மை வேற. ஏன் மேல இருந்து ஆகாயத்துல இருந்து பார்க்குது. யானை எல்லாத்தையும் கூட உயர்ந்த பொருள். அதெல்லாம் மாணிக்க வாசகர் பாடினாரு, யானை முதலாம் எறும்பு ஈரா இருந்தாரு. யானையிலிருந்து எறும்பு வரைக்கும் படைச்சவன் யாருன்னா நீதான்ப்பா. ஒரு சின்ன பொருளையும் ஒரு பிரம்மாண்டத்தையும் காட்டுறாரு. இது ரெண்டுத்துக்கும் அடிப்படையான பொருள் கடவுளான நீதான். அப்ப யானை ஒரு உயரத்துல இருந்து பார்க்குது, இறைவன் கொடுத்த ஞானத்தை அது ஒரு உயரத்துல இருந்து வாங்கி கொள்ளுது. சிங்கம் அதோட மட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அது வாங்குது. ஒரு பூனை அதோட மட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்குது. ஒரு கோழி அதுக்கு தகுதியானது மாதிரி அந்த ஞானத்தை வாங்கிட்டு, இப்ப கோழி என்ன பண்ணா, சிங்கம் மாதிரி கத்துமா? கோழி கோழியா தான் கத்தும். இப்ப இந்த கோழி கோழியா கத்துனா யாருக்கெல்லாம் புரியும்? சிங்கத்துக்கு புரியுமா? யானைக்கு புரியுமா? பறவைக்கு புரியுமா? யாருக்குமே புரியாது. அது தன்னை மாதிரி இருக்கக்கூடிய கோழி கிட்ட அதால உருவாக முடியும். இப்போ ஒரு யானை அதே ஞானத்தை உலகத்துக்கு சொல்லுது, யார் சொன்னாலும் அதை கேட்க மாட்டாங்க. அதே போல யானை கூட்டத்துக்கு மட்டும்தான் அது புரியும். இப்படி ஒரு விலங்காக இருந்தாலும் நான் அடைஞ்ச ஞானத்தை அவங்களுக்கு புரியக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய மட்டும்தான் புரிய வைக்க முடியும். அதே போல உலகத்துல ஞானத்தை பல பேர் பல விதமா சொன்னாலும் உண்மை மாறாம சொல்லணும். இப்ப சிங்க போய் ஒரு புலிக்க பூனை கிட்ட போய் பூனை மாதிரி மியாவுச்சுன்னா அது சிங்கத்துக்கு அழகா இருக்குமா? நல்லா இருக்குமா? இப்போ ஒரு பூனை போய் சிங்க மாதிரி கட்சிட்டு அது கேவலமா இருக்காதா? அப்போ ஞானம் ஒன்னா இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடிய முறை அவங்க இது வரைக்கும் வாழ்ந்து வந்த பாதைக்கு ஏற்ற மாதிரி அது வெளிப்படும். ஐயா ஒரு சிங்க மாதிரி இருந்தாரு. காரணம் என்ன? அவர் வாழ்ந்த வாழ்க்கையை சிங்க மாதிரியே வாழ்ந்ததுனால ஞானத்தை அடைஞ்ச சிங்க மாதிரியே என்ன பண்ணாரு, அதை மாற்றி அவரால் சொல்லவே முடியல. அப்ப நம்ம யார்கிட்ட வந்துருக்கிறோம்? ஞான சிங்கம், சாதாரண சிங்கம் இல்ல. அப்ப நாம எப்படி இருக்கணும்? ஒரு ஞான சிங்கத்தோட சீடன் அப்படின்ற ஒரு கர்வம் உள்ள இருக்கணும். எவ்வளவு சாதாரண நினைச்சுக்காத. எல்லாரும் சொல்லி கத்துக்கிற இடத்துல நாங்க இல்ல. எங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் என் குருநாதன் எங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? ஞான குறவஞ்சி ஒண்ணு போட்டிருக்கிறோம். என்ன குறவஞ்சி? நித்யானந்த ஞான குறவஞ்சி. அந்த ஒண்ணு கேளுங்க. ஐயா யாருன்னு விளக்கமே வேணாம், தானா புரிஞ்சிடும். அவளோட கொள்கை என்னன்னு விளக்கமே வேணாம், தானாவே புரிஞ்சிடும். ஒரே ஒரு பாடல். ஆனா நமக்கு இது போதாது. நமக்கு பசி அடங்கல. என் குருநாதரை பத்தி நம்ம பேசி 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 கலைக்கல. இன்னும் நமக்கு உற்சாகம் வருது. அவரு பேசி 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 கேட்டு பழகின காது இப்ப நாம பேசி 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 அவர் கேட்டு இருக்கிறாரு. அவர் பேசி நாம கேட்டு ஒரு காலம். இப்போ நாம பேசி அவர் மனம் புரியுது. பரவாயில்ல, பாறையில போட்டோம் வெளிப்படையா சொல்லியிருந்தான், எதெல்லாம் குறைக்குமோ தெரியல அப்படின்னு. பரவாயில்ல, இன்னைக்கு பாறையில இருந்ததெல்லாம் ஒரு பக்கமாகும், மண்ணில் இருந்ததெல்லாம் ஒரு பக்கமாகும் இருக்குது. அப்ப ஐயா போட்ட விட எங்கேயும் தோட போகாம அழகா பக்குவமா ஞானத்தோட பக்குவமா முளைச்சி வந்திருக்கு. அதுக்கு உதாரணம் இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. சரிங்களா? நாம எந்த நிலையை எட்டி பிடிச்சாலும் நாம நம்ம குருநாதருக்கு முன்னாடி ஒரு தூசு தானே தவிர ஒரு நாளும் அவருக்கு ஈடாவோ அவரை தாண்டியோ நமக்கு போறதுக்கு இறைவன் வாய்ப்பே கொடுக்கல. அதனால ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுங்க. உங்களுக்கு அனுபவங்கள் வரும், அறிவு வரும், ஞானத்துல முதிர்ச்சி வரும். ஆனால் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, 1000 வந்தாலும் இது எல்லாம் அவர் போட்ட பிச்சையை தவிர இது எதுவும் எந்திரிக்கான்னு நீங்க இருந்துட்டீங்கன்னா இந்த பிழைய, இந்த ஒரு பிழையை நம்ம முடிக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம குருநாதர் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால ஞானத்தை கூட ஆழமா மாற்றிக்காத நாம பார்த்து பக்குவமா இருக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை. புரியுதுங்களா? பக்குவன்றது எல்லாத்துக்குமே ஒண்ணு. சாப்பிட போது பக்குவம் எல்லாம் நம்ம சாப்பிட முடியுமா? இறைவன் நம்மள பக்குவம் இல்லாம விதைச்சுட்டான். ஒரு நெல்மணியை போற மாதிரி விதைச்சுட்டான். இந்த உலகம் இந்த நெல்மணியை எடுத்து, அதாவது நாம தான் நெல்மணி, இந்த உலகன்றது நம்ம பல விஷயங்களை கற்றுக் கொடுத்து வெறும் சாதாரண நெல்லா இருந்த நம்மளை எல்லாரும் பயன்படுத்தி எல்லாரும் ருசிக்கக்கூடிய பக்குவம்